தன்மில் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அடுத்ததாக கார்த்திகை மாசி ராசி பலனில் கன்னி ராசியை நம்ம பார்க்கலாம். கன்னி ராசியும் புத்திசாலி தான், புத்திசாலி பசங்க தான். அது பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. ஒருத்தங்க சமாளிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா இல்லை. கன்னி ராசி புதன் வந்து ஒரு அறிவு கிரகம். ஒருத்தங்க படிப்பே வரலனாலும் அனுபவ அறிவு வர்றது புதன் தான். கல்விக்கு அதிபதியும் புதன் தான். இந்த சினிமாவில் இயக்குனர் ஆவார், டைரக்டர் ஆவார் புதன் தான். இந்த ஃபைனான்ஸ், இந்த பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட் ரைட்டர், இதெல்லாம் புதன் தான் அதிபதி. எழுத்து, இயக்கம், கதை எழுதுறதும் புதன் தான், பத்திரம் எழுதுறதும் புதன் தான். ஒருத்தர் வந்து டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்கிறவனுக்கு ஜாதகத்தில் புதன் வலுத்திருக்கும். இயக்குனராக இருக்கிறவனுக்கு புதன் வலுத்திருக்கும். நல்ல அறிவு சார்ந்த முறையில் பேசுகிறவனுக்கு புதன் வலுத்திருக்கும். புத்திசாலி. அவர் இப்போ குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்கிறார். 6ஆம் இடத்துல சனி வந்து வலுவாக தொடர்பு கொள்கிறார். வேலை கிடைக்கும். எல்லோரும் எதிர்பார்க்குறது வேலை, திருமணம். இதுதான் முக்கியமானது வாழ்க்கையில். திருமணம், வேலை. கடன் தான். கடன் எப்போ தீரும்னு எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக கடன் தீரும். கன்னிராசிக்காரங்களாம் கடனில் இல்லை. 2 வருஷமாக நல்லான்னு சொல்ல, அது 5-6 வருஷமாக நல்லா தான் கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறது என்ன, கன்னிராசிக்காரன் சார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே அஷ்டாசிரம சனி வாழ்க்கையில் பார்த்தா அப்படி 15 வருஷம் சனியிலே ஓடும். 15 வருஷம் நல்லா சொல்ல முடியுமா என்ன? 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னே அர்த்தாசிரம சனி, 3 வருஷத்துக்கு முன்னே பஞ்சம சனி. இப்படி தான் ஜோசியத்தில் சொல்லி அவனை அதை தானே வேறு எதுவும் தெரியாது. அர்த்தாசிரம சனி, பஞ்சமணிலாம் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ராசிக்கு நட்பு. அவர் நட்பு கிரகங்கள். அது அங்கே இருக்கும்போது எந்த பாதிப்புலாம் அங்கே செய்ய மாட்டார். அதெல்லாம் சும்மா. 5ஆம் இடத்துல சனி வரும்போது அதிர்ஷ்ட குறைபாடு. அதிர்ஷ்டம் அப்படின்னா போய் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். உழைச்சியும் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக, அந்த அமைப்பு அதை செஞ்சார். அடுத்து 6ஆம் இடத்துல சனி வந்தது. இப்போ 2 வருஷமாக நல்லா தானே இருக்கிறீங்க. அது இந்த மாதம் குதூகலமாக தானே இருக்கிறீங்க. தீபாவளிக்கெல்லாம் உங்களுக்கு கம்பெனிலேருந்தே போனஸ் எல்லாமே கொடுத்தானே. தீபாவளிலேருந்து ஸ்வீட்டு கொடுத்தானே. தீபாவளிலேருந்து ஒரு 2000 கொடுக்குறோம், 5000 கொடுத்தானே. எல்லாமே நீங்கள் வாங்கி இது ப்ரைவேட் கம்பெனிக்கு சொல்கிறேன். கவர்மெண்ட் லைனில் இருக்கிறவன்னா நல்லாவே இருக்கேன். பதவி உயர்வு, ப்ரமோஷன், திருமணம், இத்தனையும் உங்களுக்கு வந்தது. ஆக எல்லா வகையிலுமே நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. எந்த வகையிலுமே நீங்கள் கெட்டு போகலை. ஆக இந்த மாதம் பூரா அப்பா அம்மாவை பெற்றவங்க சந்தோஷப்படுத்துவாங்க, பெற்றவங்க பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துவாங்க, புதுசாக இடம் வாங்குவாங்க, புதுசாக வீடு கட்டுவாங்க. இது எல்லாமே வளர்ச்சிக்குண்டான மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கும் வரும். ஒரு சீட்டு போடுவீங்க, பணத்தை எடுத்து நகை வாங்குவீங்க. ஒரு சீட்டுக்கு 4 சீட்டு போட்டு அந்த பணத்தை நேர்மையாக முறையாக கட்டிக்கிட்டு வருவீங்க. பேங்கில் லோன் இருந்தாலும் அந்த லோனை முறையாக கட்டிக்கிட்டு வருவீங்க. எல்லாமே வளர்ச்சிக்குண்டான பாதைகள், வளர்ச்சிக்குண்டான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். இடம் வாங்குகிறேன், புதுசாக போர் போடணும்னு நினைக்கிறவங்க, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு போர் போடுவீங்க. பக்கத்தில் நிலத்துக்கு விலைக்கு வருது, அதை வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, வாங்குவீங்க. எங்கள் பையனை சென்னையில் ஐஐடி ஸ்கூலில் சேர்த்துன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக சேர்த்த முடியும். எவ்வளோ நல்ல விஷயத்தில் நான் சொல்லிட்டு வரேன். அதில் கெடுதலும் வருது. என்ன சார் நல்லது சொல்லிட்டு இருந்தீங்க, திரும்ப கெடுதல்னு வரீங்க. ஆமாம், ராசியை குரு பார்க்குறாரு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ராசியை குரு பார்க்குறாரு. கோச்சாரத்தில் இருக்கிற கிரகத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த ராசிக்கு கன்னி ராசி அன்பர்கள் இல்லை அந்த லக்ன அன்பர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை செவ்வாய் திசை நடக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டீங்க. எப்பயுமே ஆதிபத்தியம் கெடுதல் இருந்துச்சுனாவே அங்கே பாதிப்பு கூடுதலாக வந்துடும். ஆதிபத்திய கெடுதல் என்ன சொல்கிறேன், ராசிக்கு 8வது வீடு, அது லக்னமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். 8வது வீடு யார்? செவ்வாய் வீடு. அந்த செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். நீச்சம்னாவே பாவத்துவம்னு வந்துடுவேன். அப்போ அந்த பாவத்துவம் செயல்பட ஆரம்பிச்சிடும். எந்த வழியாக செயல்படும்? 3 8ஆம் வீட்டின் வழியாக 11ஆம் இடம் செயல்படும். 11ஆம் இடம் இது வரைக்கும் சேமிக்கக்கூடிய இடம் தான் 11. 11ஆம் இடம் சேமித்து வச்ச பணம் மருத்துவ செலவு ரீதியாக தகப்பனாருக்கு மருத்துவ செலவு வந்துச்சு, பெருசாக வந்துருச்சு.
5 லட்சம் இதை வச்சுருந்தேன், இது இந்த செலவுக்காக வச்சுருந்தேன், அது ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போச்சு. திடீர்னு தூக்கிட்டு போகணும், திடீர்னு செலவு பண்ணணும், திடீர் வரக்கூடிய ஒரு நோய். இது தாய் தகப்பனுக்கு பசங்க செலவு பண்ணுற அமைப்பு கொண்டாந்து நிறுத்திடும். இல்லை பசங்களுக்கு சம்பாரிச்சு வச்சுருப்பீங்க, பசங்களுக்கே செலவு பண்ண வேண்டியாலும் வந்துடும். அப்பா அம்மா தூக்கிட்டு அவஸ்தைப்படுவீங்க வயசான காலத்தில். இந்த அமைப்பும் வரும். நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு பக்கம் நல்லா இல்லாமையும் போகும். நல்ல பண்ணே பூரா ராசிக்கும் அப்படி சொல்லணும், எந்த ராசிக்கும் இல்லை, எல்லாமே கலந்து தான் நடக்கும். அது கிரகத்தின் அடிப்படையில் நடக்குது, கிரகத்தின் ஆளுமையில் நடக்குது. கிரகம் எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தினுடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் செயல்படும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் கன்னி ராசிக்கு செவ்வாய் திசை நடக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஏன் நான் பிரித்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராசிக்குள்ளே நல்லதே சொல்லிட்டு வந்தாலும் என்ன நல்லதே சொல்லிட்டு வரேங்கிறீங்க, கெட்டதே சொன்னாலும் பூரா கெட்டதே சொல்லாது அப்படிவீங்க. நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. இரவும் பகலும் வர்றது இயல்பு அப்படிங்கிற அமைப்படையில் நைட்டு வந்தால் தூங்கணும்னு சொல்கிறேன். தூங்கலை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ அங்கே தப்பு நடந்துச்சு, ஏதோ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கேன்னு அர்த்தம். ஒருத்தர் நைட்டு தூங்காமல் அவஸ்தைப்படுறான்னா அங்கே சிக்கல் வந்துருச்சுன்னு அர்த்தம். நிம்மதியாக தூங்குறான்னா அவனுக்கு எல்லா காரியமும் நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஆக நைட்டு தூங்காதவனும் இருக்கீங்க, கஷ்டப்பட்டு மன உளைச்சலில் இருக்கிறவனும் இருக்கீங்க. கன்னிராசிக்காரங்க நிறைய பாதிக்கப்படுற அமைப்பில் இருக்காங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு சகோதர அமைப்பில் இதுவரைக்கும் இந்த சிக்கல், சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை, சகோதரிக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சி கட்டி கொடுத்தான், அவன் வாழ்க்கை நல்லா இல்லை, இது எல்லாமே சீராக போயிட்டுருக்கான், நல்லாவும் இருக்கும். ஏன் அந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. சனி பார்த்தால் நோயை கொடுக்கும், சகோதரிக்கு நோயை கொடுக்கும். ஜனன காலத்திலேயே அது சனி பார்த்துருந்துச்சுன்னா சகோதரனுக்கு எந்த வேலையில் இருந்தாலும் வந்துடுவோம். சனி பார்த்தால் அங்கே வாழ்க்கை எதாக இருந்தாலும் பாதிக்குங்க. அப்போ சகோதர ஸ்தானத்தை சனி பார்க்குறது தப்பு. அவருக்கு ஆகாத ஸ்திர வீட்டை பார்க்குறதும் தப்பு. ஆக சனி ஒரு வகையில் கண்டிப்பாக கெடுதல் தான் அங்கே செய்யுங்கிறது தான் விதி, பொதுவான விதி. ஆக எந்த வகையிலுமே சனியால் பாதிக்கப்பட்டவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகிட்டு வரீங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்து இந்த கண்டச்சனி வருது, அந்த சனி வருது, ஏழில் வருதுன்னா பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. உங்கள் ராசிக்கு சனி நல்லவர். நான் சொல்கிறது கன்னி ராசிக்காக இருந்தாலும் சரி, மிதன ராசிக்காக இருந்தாலும் சரி, ரிஷபம் துலா ராசியாக இருந்தாலும் சரி, சனி உங்களுக்கெல்லாம் நல்லவர். அவர் அடுத்த வீட்டுக்கு போகும்போது பெரிய பாதிப்புலாம் தர மாட்டார், சொந்த வீட்டில் வரும்போது தருவார். ஏன்னா அவர் வீட்டில் வரும்போது அதிகாரம் கொஞ்சம் கூடுதலாக, யாருமே அவங்க வீட்டில் இருந்தோம்னா கொஞ்சம் அதிகாரம் கூடுதலாக பேசுவாங்க, கூடுதலாக பண்ணுவாங்க. ஆக கன்னிராசி எல்லாமே இந்த ஆண்டுகள் எல்லாமே நீங்கள் நல்லா தான் சம்பாதிச்சுக்கிறீங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு வேலை சுறுசுறுப்பாகவே செய்வீங்க, வருமானமும் சுறுசுறுப்பாகவே இருக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கல்யாணத்துக்கு பெண் பார்த்து இருந்தவங்களுக்கு கல்யாணம், அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு மாதம். கல்யாணம் நடக்க போகிற மாதம்னே கார்த்திகை மாதத்துங்க சொல்லலாம். அதனால் அதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ராசிக்கு 9ல் குரு வர்றது ரொம்ப சிறப்பு. 9ல் குரு உங்களுக்கு ராசியை பார்க்குறது பாக்கியங்கிறது இதுதான். வேலை கிடைக்கிறது ஒரு பாக்கியம், குழந்தை கிடைக்கிறதும் ஒரு பாக்கியம், கல்யாணம் பண்ணுறதும் ஒரு பாக்கியம், என்ன ப்ரமோஷன் வேலையில் வாங்குறதும் ஒரு பாக்கியம், நான் படித்து பாஸ் ஆகிட்டேங்கிறது ஒரு பாக்கியம். எல்லாம் பாக்கியத்தில். அதுதான் 1, 5, 9ன்னு சொல்கிறோம். 5ஆம் அதிபதி வலுத்தார், 1ஆம் அதிபதியும் வலுத்தார், ராசி அதிபதி குருவின் பார்வை. 5ஆம் அதிபதி 5 சனி, அவர் 6ல் வரைகிறார். 6ல் வரும்போது வேலை கிடைக்குன்னு சொல்கிறோம் நாங்கள். அடுத்து 9ஆம் அதிபதி சுக்கிரன் வலுத்து காணப்படுறார். 4ல் சுக்கிரன் வலுத்து காணப்படுவார். அவர் இன்னும் 2 மாதத்துக்கு அங்கே தான் இருப்பார். 9ல் குரு வலுத்து, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்க. பரிவர்த்தனைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது, உதவிக்கிறது. வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க, காசு பத்தில் அறிவுமுள்ள தெரிஞ்ச ஒருத்தர் நண்பர், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர், நான் சொல்கிறது என்ன தெரியும், நண்பர், அவர் குருவாகிறார். 7ஆம் அதிபதி குரு. எப்போ என்ன கட்டிகிட்டு இருக்கியா வீடு, ரைட்டு, என்ன பணம் பத்திலே அந்த அப்படின்னு அவரே கொடுப்பார். அப்போ நண்பர் அவனே கொடுப்பார். மனைவி வழியிலையும் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். கல்யாணம் ஆனவங்க மனைவி மூலியமாக வளர்ச்சியிடக்கூடிய அமைப்பு. எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் உங்களுக்கு
இந்த கன்னி ராசியில் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க, பிறந்ததே கார்த்திகை மாதம் சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் கன்னி ராசி ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை, முன்னேற்றமான எண்ணத்தை, முன்னேற்றமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நன்றி, வணக்கம்.